பிரைஸ் தி லார்ட். யாவரும் இயேசு நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைக்கு ஆண்டவர் தருகிற தீர்க்க தரிசன வார்த்தை 1-2 ராஜாக்களின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 Kings chapter 7 verse 2. அப்பொழுது ராஜாவுக்கு கையிலாக கொடுக்கிற பிரதானி ஒருவன் தேவனுடைய மனுஷனுக்கு பிரதித்திரமாக, இதோ கர்த்தர் வானத்தின் மதகுகளை உண்டாக்கினாலும் இப்படி நடக்குமா என்று கேட்டான். அதற்கு தீர்க்கதரிசியா இருக்கிற எலிசா என்ன சொல்கிறான்? உன்னுடைய கண்களினால் அதை காண்பாய், ஆனாலும் அதிலே சாப்பிட மாட்டாய். நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணவன் ஒருவன் இருக்கிறான். என்னைக்குமே கர்த்தருடைய வார்த்தைக்கு எதிராய் பேசாதிருங்கள். Don't talk anything against the word of God. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தால் விசுவாசிங்கள். எனக்காய் யுத்தம் பண்ணுவார்னா யுத்தம் பண்ணுவார், எனக்காக ஜெயம் கொடுப்பார்னா ஜெயம் கொடுப்பார், எனக்கு வழி திறப்பார்னா திறப்பார், எனக்கு வெற்றி தருவார்னா திறப்பார், எனக்கு வாசல் திறக்கப்படும்னா திறக்கப்படும். ஆமென். அதற்கு மீறி தயவு செய்து நெகட்டிவ் கன்ஃபெஷன் பண்ணாதிருங்கள். நாளை இந்நேரத்திலே உன் பஞ்சம் நீங்கும் என்று தீர்க்கதரிசி சொன்னார். ஆனா கையிலாக கொடுக்கிற ஒருவன் சொல்கிறான், அது வானத்தின் மதகுகளை திறந்தாலும் வாய்க்குமா என்று கேட்கிறான். ஏய், நீ கண்ணால பார்ப்ப, ஆனா அதை நீ சுதந்தரிக்க மாட்ட. நம்ம கண்ணால பார்த்தா மட்டும் போதாது, ஆசீர்வாதத்தை கையிலே சுதந்தரித்து காலெடுத்து வைத்து சுதந்தரித்து அதில் அமரக்கூடிய வாக்கியமும் நமக்கு தேவை. கண்ணால் காண்கிற ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கையினால் சுதந்தரிக்கிற, கால்களினால் சுதந்தரிக்கிற தேவனுடைய திட்டத்துக்கு நேராக அமர பண்ணுகிற தேவ திட்டம் உண்டாகட்டும். சொல்லும் பொழுது பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். நீங்கள் கண்களால் கண்டால் மட்டும் போதுமா? இல்லை, அதை சுதந்தரிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. Not only you can see the promised land, also you can lay your feet and inherit the promised land. May the Lord will release that blessing upon you in the name of Jesus. சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறதை பார்க்கிறேன். இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை காண்கிறேன். நோ நெகட்டிவ் கன்ஃபெஷன். எதிர்மறையை மட்டும் பேசாதிருங்கள். நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள், தோற்று போக மாட்டீர்கள். இப்படிப்பட்டவன் கடைசியில பாருங்கள், மிதிப்பட்டு மரித்து போனான். உங்க வாழ்க்கையில தேவ திட்டம் பூரணமாய் நடக்க கர்த்தர் கிருபை தருகிறார். சொல்ல சொல்ல பரலோகம் திறக்கப்படுகிறது. இயேசுவின் வல்லமுள்ள கரம் தொடுகிறதை பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு அற்புதத்தை நீங்கள் கண்டே தீர்வீர்கள். இந்த நாள் முழுவதும் எதிர்மறையாய் ஒரு வார்த்தை கூட பேசாமல், எத்தனை சூழ்நிலை வந்தாலும் நின்று ஜெயிக்க கர்த்தர் பலன் தருவாராக. Take this prophetic word. பிறந்த நாள் திருநாள் காண்கிறவர்களை தொட்டு ஆசீர்வதிக்கிறார். வியாதி நீங்கிட்டு, பலவீனம் மாறிட்டு, சுகம் உண்டாவதாக. Amen, amen, amen. God bless you. Have a blessed day.